ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தாவீது ராஜா சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இப்படியாய் பாடுகிறார்: கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களோடு கூட இந்த காரியத்தை குறித்து பேச விரும்புகிறேன். நமக்கு யார் மேய்ப்பராயிருக்கிறார்? யார் வழிகாட்டியாயிருக்கிறார்? யாரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம்? மனிதனை அநேக நேரங்களில் நாம் பின்பற்றும் பொழுது நாம் இடறி விழுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நாம் பின்பற்றும் பொழுது அவரை நம்முடைய மேய்ப்பனாக நாம் தொடரும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார்: நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நல்ல மேய்ப்பராக அவர் இருந்தார். தன்னுடைய ஜனங்களை நேசித்தார், நம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார், நம்முடைய ஜனங்களை அரவணைத்தார். அவர் நல்ல மேய்ப்பராக இருந்தார். ஆகவே தான் தம்முடைய ஜனங்களை, மக்களை நேசித்தபடினால தம்முடைய உயிரையும் கொடுத்து ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம், அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே நீங்கள் பாதுகாக்கப்படவும் வளரவும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்படி ஜீவனை கொடுக்கிறார்? காட்டு விலங்குகள் ஆட்டு தொழுவத்திலும் அந்த ஆடுகளை கொல்ல வேண்டும் என்று சேதப்படுத்த வரும் பொழுது ஒரு நல்ல மேய்ப்பனானவன் தன் ஆடுகளுக்காக முன்னின்று அந்த காட்டு விலங்குகளிடமிருந்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுவான். அதே போல தான் பிசாசு, இந்த உலகம், இந்த மாயை, இந்த சோதனை, பலவிதமான துன்பங்கள், வியாதி, பலவீனம், வறுமைகள் இதெல்லாம் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அவனை அழிக்க நினைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பினாலே, தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கிறார். தீமையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ஆகவே அவரை சொந்த மேய்ப்பராக, தகப்பனாக, வழிகாட்டியாக, நல்ல ஆசானாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். நல்ல மேய்ப்பராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் மேய்ப்பராக, தலைவராக, வழிகாட்டியாக, துணையாக, நண்பனாக, எல்லாமுமாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.